இருந்து பாண்டுரங்க மடத்துல மாயவரம் ராமநாத திருவாள்னு நல்ல வேதாந்த வித்து நல்ல சாமகாலவாள் பெரிய வித்வான் தேவி பாகவதம் சொல்ல போறாள். எல்லாரும் போய் சிரவணம் பண்ணணும். அவ என்ன அக்ராசனம் வைக்கணும்னா அதுக்கு எனக்கு இருக்க முடியல. நான் கொச்சின் எக்ஸ்பிரஸுக்கு குருவாயூர் பரப்பிட்டு போறேன். நாளைக்கு குருவாயூர்ல நாளல்லியிலிருந்து பாகவத சப்தாகம் சாட்சாத் குருவாயூரப்பனுடைய சன்னிதியிலே. ஏன்னா அது பிரத்யட்சமான தெய்வம் கலியிலே. குருவாயூரப்பனுடைய பெருமை அந்யாதிருஷம், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. பரம ஆப்தாளோட எல்லாம் நான் போய் அங்க போய் தரிசனம் பண்ணி குருவாயூர்ல போய் துலாபாரம் பிரார்த்தனை போய் பண்ணிட்டேன். மேட்டூர் கிமிக்கல்ல இருந்து வரலாம் வந்தா, சீதாராம் மில்சல் எல்லாரும் வந்தாள். அங்கே அவ சொன்னாள் வெயிட் தப்பி போட்டு கொடுத்துருக்கான் உங்களுக்கு, இவ்வளவு வெயிட் நீங்க இருக்க மாட்டேன்னு சொன்னால் கூட வந்தவாள்லாம். அந்த தெய்வம் பிரத்யட்சங்கிறதுக்காக சொல்றேன். நான் சொன்னேன் அது என்னமோ தப்பி போய் போட மாட்டான், எனக்கு அதுல நம்பிக்கையே இல்லை நீங்க சொல்றதுல, அவன் கேட்ட பணத்தை கொடுத்துருன்னு கொடுத்துட்டேன். உடனே அங்கிருந்து அவ எல்லாருமா சேர்ந்து கார்ல அங்கிருந்து கோயம்புத்தூருக்கு வந்தோம். கோயம்புத்தூர்ல எந்த ஆத்துல போய் நாங்க இறங்குறோமோ அந்த ஆத்துல ஒரு குழந்தை குருவாயூரப்பனத்துல உயரம். அந்த குழந்தை வாசல்ல ஓடி வந்து மாமா மாமான்னா, நாங்க 10 பேர் இறங்கின போது வயன்ல போய் இறங்குறோம். என்னை கூப்பிட்டு எங்க ஆத்துல ஒரு புது மிஷின் ஒண்ணு வந்திருக்கு இன்னைக்கு, இந்த நெருக்கிற மிஷின். அதுல முதல்ல நீங்க ஏறினதுக்கு அப்புறம் தான் எங்க ஆத்துல பாக்கி பேர்லாம் நிறுத்துக்க போறோம், நீங்க ஏறணும்னு வச்சிருக்கோம். அது அப்படியே நான் வரப்போறேன் வாத்துக்கு 4 நாளா தெரியும். அதுல போய் நான் அப்ப கூட எனக்கு புரியல, அந்த மிஷின்ல நான் போய் ஏறி நின்னேன். அங்க குருவாயூர் கோவில்ல என்ன வெயிட் போட்டு கொடுத்துருக்கானோ ஷீட்ல அதே வெயிட் இருக்கு அதுல. உடனே குருவாயூரப்பன் என் மனசுல சந்தேகம் வேண்டாம்னு இந்த குழந்தை மூலமாக சொன்னதாகவே எனக்கு தோணித்ததுன்னு. அன்னைக்கே தெய்வங்கள்லாம் பிரத்யட்சம் கொஞ்சம் மனசு அப்படியே டெலிபோன் நம்பர் வச்சு பாக்குறா போல பார்க்கணும். அந்த பார்க்கறதுக்கு பொறுமை இல்லாம தெய்வத்தின் இடத்துல இருக்கிறான். தெய்வத்தை கண்டு அசூயப்படுறான், தப்பா பேசுறான். அது பேசப்படாது. நம்ம பெரியவாள்லாம் தப்பாவா இருப்பாள், அவளை காட்டிலும் நம்ம புத்திசாலிகளா, அவள்லாம் நன்னா 90